காலையில இவ சாப்பாடு கேட்டு கத்தினாவு இந்த சின்னாள் சாப்பாடு கேட்டு கத்த வெங்கட்ட எதுவும் இல்லை. அப்ப அம்மா கிட்ட ஒரு ரசுக்கு ஒன்று இருந்தது வாங்கி எடுத்து வந்து இவங்க கொடுத்து பட்டர் தேத்தனி ஆத்தி கொடுக்க அவ நினைச்சுக்கா உடைச்சிருக்காவு தேத்தனி கழிஞ்சு ஊத்துப்படுத்து அதை எறிஞ்சுட்டாவ அதையும் காகம் கொண்டு போய்த்து போக பெரும் பயிட்டோட போனேன். போய் டீச்சர்கிட்ட சொல்லிக்காவு எனக்கு பசியில வந்திக்கணுன்ட்டு சொல்ல டீச்சர் நிறைய சோறு வாங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னேன் எனக்கு கறி இல்லாம சாப்பிட்டே இல்ல சொல்றாவு எங்கட விட்டண்டா பிரிச்சுக்குள்ள சாலை மீன் கிடக்குத்தான் சொன்னாங்க. அப்ப நான் பார்த்தேன் தருவாங்களாக மட்டும் ஆனால் நேரம் நின்று போட்டு வந்து சோயா மீட்டு கொஞ்சம் கிடந்தது சோயா மீட்டை பொரிச்சு சோறு பிரியாணி சமைச்சிருந்தாங்க. இப்போ நான் 2 பிள்ளைகளையும் கொண்டு சாப்பிட்டு வந்தேன். நினைப்பாங்களாகும் 2 வார இடத்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான்ட்டு நினைப்பாங்க. ஆனால் நான் அதை பார்க்காம கூட்டிட்டு போறேன். என்ன செய்யறேன் நல்ல சாப்பாடு ஒன்று கொடுக்கணுமெண்டா அப்படித்தான் போறேன். உப்பு போட்டு ஒரு நல்ல ஒரு கறி ஒன்று வாங்கி சமைச்சு கொடுங்க சரிதானே. ஒரு ஒரு ஏதோ இப்போ கைக்கு கிடைக்கிற சமைச்சினோ அல்லது மீனோ அல்லது ஏதாவது ஒரு இறைச்சாவது வாங்கி இப்போ அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மதியம் பள்ளி விட்டு வரவங்கள மற்ற பிள்ளைக்கும் வர முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு சமையல் உண்டு. இப்போ சமைக்கிறது வாழ்க்கையும் இருக்கின்றது. நான் பலமையாக சொல்வது போன்று ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு குடும்ப பிரச்சனைக்காக இன்றைக்கு பிரச்சனைப்பட்டு பின்னேற முடிஞ்சிடும். காலையில் பிரச்சனைப்பட்டா இதை வைக்கும் கூட பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த பிரச்சனைக்காக தயவு செய்து ஆண்களே உங்களோட பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு போகாதீங்க. அதே போல் திடீரென்று முடிவெடுத்து தற்கொலையும் செஞ்சிடாங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்கள் செய்கிற இப்படியான செயலினால இன்றைக்கு பாருங்கள் இதே போல் எத்தனை குடும்பம் நீங்கள் விட்டுட்டு போய் எத்தனை பிள்ளைகள் தெருவுக்கு வந்திருக்கீர்கள். இந்த பிள்ளைகளோட நிலைமை உங்களோட பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பெறவா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பெயர் நந்தினி. எனக்கு 2 பிள்ளை இருக்குது. 2 பொம்பளை பிள்ளை. எனது கணவர் விட்டுது பக்கத்து வீட்டுக்காரைய ஓடித்து வைத்தாரு. நான் பிள்ளை 2ஐயும் வச்சுட்டு பெரிய கஷ்டப்படுறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கும் சரியான கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளைகள் காலையிலையும் ஒன்றுமில்லா போகுது. ஒரு ஆள் சந்து வழி ஸ்கூலுக்கு போறவ, ஒரு ஆள் பரங்காடி ஸ்கூலுக்கு போறவ, காலையிலையும் ஒன்றுமில்லா போறாங்க. ஆனா நான் சரியான கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன நடந்தது? நீங்க எங்க போன அப்ப என்ன பிரச்சனையால் அவரை விட்டுட்டு போனவர்? அவரை நெடுகும்பலி நாட போவாரு. ஒரு வருஷத்துல ஒருக்கா போவாரு. போயிட்டு 3 மாசம் 2 மாசம் நின்று வருவாரு. ஆக்கட்ட கடன் பட்டுத்தான் நான் வெளியில அனுப்புறேன். அப்ப வந்தா கடனே கூடிது. என்னைய ஊர்ல இருக்கலாம் அவ போயிட்டு போக நான் பார்த்தேன். நம்ம போயாவது கடனை கட்டுவோம்ட்டு நான் போனேன். போய் நாட்டுக்கு போனீங்க? சவுதிக்கு போனேன். சவுதிக்கு போய் 6 மாசத்தால இந்த பிரச்சனை வந்தீங்க. இப்படி வேறு பக்கத்து வீட்டுக்காரியோட தொடர்வா அதான் இதான்ட்டு நான் வந்தேன். 2 மாத காசும் அவருக்கு அனுப்பினான். அனுப்பி போட்டு நான் வர்றேன். நான் வந்தேன் இரவு பக்கத்து வீட்டுக்காரைய கொடுத்து கொடுத்தாரு. நீங்க போலீஸுக்கு போனீங்களா? போலீஸுக்கு போலீஸ்காராக சொன்னாங்க. அவர் எங்க கண்டாலும் அவர் என்னைய பிடிச்சு வந்து தர. நான் எங்கண்டு தேடி பிடிக்கிறேன். அதால நான் அவரை விட்டுட்டு நான் யாரும் என்னைய வேலைக்கு கூப்பிட்டா அங்க போய் புல்லு கொத்துவேன், வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பேன், எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அவங்களோட அளவெல்லாம் துப்புராக்கி கொடுப்பேன். அதில் அரிசி தருவாங்க, சாமான் தருவாங்க, காசும் தருவாங்க. 300 ரூபா 200 ரூபா. அதை எடுத்து வந்து பிள்ளைகளை வளர்த்துட்டு வாரு. அதோட அம்மாவும் இருக்காங்க. என்னையோட அம்மாவையும் நான் தான் பார்க்குறேன். எங்களுக்கு யாருமே உதவியும் இல்லை. நாங்கள் எல்லாரும் பொம்பளைகள் தான். சகோதரங்களும் சகோதரங்களும் பொம்பளைகள் தான். நாங்கள் 6 பேர். ஆனா நாங்க இந்த நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பெரிய கல்யாண வீடு பிறந்த நாள் வீடு வந்தாதான் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு. இல்லாட்டி நாங்க அதை அவிச்சு சாப்பிட்டுத்தான் திச்சோம். எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். பள்ளிக்கு போறதுக்கு 2 பேக்கு அந்த அண்ணா ஒரு ஆள் வாங்கி தந்தவர். இவக்கு ஒரு பேக்கு அவக்கு ஒரு பேக்கும் ஷூ 2 வாங்கி தந்தவங்க. அதை வச்சு கொப்பி சாமான் ஒரு இந்த நிறுவனத்தால மாமா எடுத்து தந்த அதை வச்சுதான் அவங்க பள்ளி படிச்சுட்டு போறாங்க. ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு காலமை சாப்பாடு சரியா. இன்றைக்கு காலையில சாப்பாடு கேட்டு கத்தினாவு இந்த சின்னாள்
சாப்பாடு கேட்டு கத்த பெங்கிட்ட எதுவும் இல்லை. அப்ப அம்மா கிட்ட ஒரு ரசிக்கு ஒன்று இருந்தது, வாங்கி எடுத்து வந்து இவங்க கொடுத்து பட்டர் தேத்தனி ஆத்தி கொடுக்க இவக்கு அவ நினைச்சுக்கா உடைச்சிருக்காவு தேத்தனி கழிஞ்சு ஊத்துப்படுது. அதை எறிஞ்சுட்டாவோ அதையும் காகம் கொண்டு போய்த்து போக வெறும் பயிட்டோட போனேன். போய் டீச்சர்கிட்ட சொல்லிக்காவு எனக்கு பசியில வந்திக்கணுன்ட்டு சொல்ல டீச்சர் நிறைய சோறு வாங்கி கொடுத்தாவும் அவக்கு ஸ்கூல்ல சமைக்கிறாங்கன்னு அதுல வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிடுனீங்களா? டீச்சர் சொந்தவங்கள சாப்பாடு இப்போ வசிக்கலையா? என்ன சாப்பிட பிள்ளைக்கு விருப்பம்? ஐஸும் கேக்குதான் இந்த நேரம் ஐஸும் கேக்குதான் கேட்பாங்க. உங்களை ஐஸும் கேட்கண்டாது நல்ல விருப்பம். இப்போ 1.5 வருஷம் ஆயிடுது அவங்க அப்படியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு. நான் என்ன இவன் கிழமைக்கு அந்த 500 600 காசு எடுத்து கொச்சியா சாமானை வாங்கிட்டு வந்து அது இப்படி சாப்பிட்றோம். நாங்கள் முதல் 3 சுண்டு 1 கிலோ அரிசி ஆக்கி எல்லாரும் சாப்பிட்றாங்க. இப்போ 2 சுண்டு அரிசி ஆக்கி தான் சாப்பிட்றோம். எல்லாரும் ராவைக்கும் வச்சு சாப்பிட்றோம். மதியம் ஆக்கினா ராவைக்கும் வச்சு மதியத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம். அளவா இவங்களுக்கு நிரம்பினாலும் நான் தான் குறையோட ஓடித்திட்டேன். ஆக்கள் கேட்டு போனாலும் இப்ப நான் இன்றைக்கு அரிசி இல்லாட்டி கேட்டு போவேன், எனக்கு 2 சுண்டு அரிசி தாங்க பாரகலம் இதை நீ என்னத்தை நம்பி உனக்கு தாரேன் அரிசி. நேற்று ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு கறி இல்லாம சாப்பிடுச்சு அப்படியே இல்ல ரெண்டு சொல்றாவு எங்கட விட்டண்டா பிரிச்சுக்குள்ள சாலை மீன் கிடக்குத்தான் சொன்னாங்க. அப்ப நான் பார்த்தேன் தருவாங்களாக மட்டும் ஆனால் நேரம் நின்று போட்டு வந்து சோயா மீட்டு கொஞ்சம் கிடந்தது, சோயா மீட்டை பொரிச்சு சாப்பிட்டு சாவு நேற்று மதியம் எல்லாம் சோயா மீட்டு தான். இன்னும் விரிக்குமா அதுல கொஞ்சம் பொரிய ஏன்டா எனக்கு சோயா மீட்டு சாப்பிட்டு அலர்ஜிக்கு வரேன், அதால நான் சாப்பிடலை இரவு பேசாம பட்டினியை கிடந்தது. அந்த வெறும் வயிற்றோட அங்க புல்லு கொத்த போனேன். புல்லு அந்த கொத்தி முடிய அங்கேயும் தேத்தனி புல்லு கொத்தனோட தேத்தனி கொட்டால ஏச்சுவாங்க, நீங்க என்ன சாப்பிடாம தானா வாரேன் அதான் இதாண்டு. அதை நான் கேட்டுட்டு விளைஞ்சிட்டு வாரோம். இவங்களுக்கு தெரியும், இவங்க சொல்லுவாங்க என்னம்மா இந்த மதிய நேரத்துல கூட அந்த புல்லு கொத்துறியா, நீங்க பேசாம விட்டு போட்டுட்டு அம்மா வீட்டோட நான் கொண்டுமே கேட்க மாட்டேன்ட்டு. நான் என்ன செய்யறேன் அதெல்லாம் நினைச்சிட்டு புள்ளையில வளர்க்கணும்ன்றதுக்காக புல்லு கொத்துறான். சாப்பிட்டா அந்த முன் வீட்டுல ஒரு கல்யாண வீடு நடந்தது, ரெஜிஸ்டர் பண்ணினவங்க, அதெல்லாம் சாப்பிட்டு நாங்க சித்திரைக்கு முதல் இப்ப 2 கிழமைக்கு முதல் சாப்பிட்டதுக்கு இன்னும் சோறு பிரியாணி சமைச்சிருந்தாங்க. இப்ப நான் 2 பிள்ளைகளையும் கொண்டு சாப்பிட்டு வந்தேன். நினைப்பாங்களாகும் 2 வாரோடத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வராவன்ட்டு நினைப்பாங்க. ஆனா நான் அதை பார்க்காம கூட்டிட்டு போறேன். என்ன செய்யற நல்ல சாப்பாடு வந்து கொடுக்கணுமாண்டா அப்படித்தான் போறேன், பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறான். அதால எனக்கு பெருசா ஆக்கணும் சொல்றேன், என்னடா எனக்கு எதுவும் இல்லை சொல்லியும் நான் என்னத்தை கொண்டே கொடுக்க போறேன். அதுகளுக்கெல்லாம் சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மனசுல ஒரு இதுதான், என்ன செய்யற இப்படி நடந்து வைத்து நம்ம இது புள்ளியலாவது நான் நல்லா கொண்டுறேன், நல்ல நிலைமைக்கு படிச்சு கொண்டுறேன். நான் என்ன வேலை செய்யலுமோ செஞ்சு அந்த புள்ளியலை கொஞ்சம் படிப்பிக்கிறது தான் இது. பக்கத்து வீட்டுக்காரியோட தொடர்பாமன்றது தகவலை எனக்கு கிடைச்சிக்கி இந்த சின்ன பிள்ளை சொல்லிக்கி, அம்மா இப்படி அவளோட கதைக்காரம்மா அப்பா அவ கதைக்கலன்னு சொல்லி கையெல்லாம் அப்பா வெட்டுறாருன்னு சொல்லி நான் கல்யாணம் கட்டி அவக்கு ஒரு பிள்ளை இருக்கி புருஷன் இருக்கி அப்ப கையெல்லாம் வெட்டுறாருன்னு சொல்லி நான் பார்த்தேன்னு நம்ம போனா இந்த பிரச்சனை இதோட நிற்கும் என்று சொல்லி இவர் அதோட தடை செய்வாருன்னு சொல்லி நான் அங்கிருந்து சவுதியில இருந்து இங்கே நாட்டுக்கு வந்தேன். நாட்டுக்கு வந்து இன்றைக்கு வாரணும்னு சொன்னா நைட்டு அவளை கூட்டிட்டு அவர் ஓடித்தாரு. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அவளுக்கு 25 வயது, புருஷனுக்கு 25 வயது, இவருக்கு 38 வயது. அப்ப நான் போலீஸ் எல்லாம் போய் எல்லா இடமும் கொடுத்து பார்த்தேன். அவங்க சொன்னாங்க எங்க கண்டாலும் வந்து சொல்லட்டாம இருக்கிற இடம் தெரிஞ்சா, எனக்கு அந்த தகவல் எல்லாம் தெரியல. அப்ப நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு சரியான கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்து வரேன். ஆனா
இப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க எப்படி தொழில் அம்மாவும் உங்களோட இருக்கா அம்மா நீங்கள் 2 பிள்ளைகள் நீங்கள் இப்போ எப்படி உங்களை சாப்பாடு நிலைமையில் எப்படி போகுது என்ன சாப்பிட்றீங்க இப்போ என்ன நான் 6 மந்த் வேலைக்கு கூப்பிட்டாங்கண்டா போவேன் வீடு இந்த வளவுகள் வழியாக புல்லுகள் கொத்தி தர சொன்னிய என்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் போய் செஞ்சுட்டு அவங்க தருவாங்க 200-300 ரூபா காசு அரிசி கறிகளுக்கு எல்லாம் தந்தாலும் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் இவ்வளோ நாளைக்கு இந்த வாரம் 1.5 வருஷம் ஆயிடுது. காலையில் என்ற புள்ள சாப்பாடு கேட்டு சரியான கத்த நேற்று வேலைக்கு போகல எனக்கு உடம்புக்கு சரியில்லை வேலைக்கு போகல காலையில் சாப்பாடு கேட்டு கத்தினாவும் இன்றைக்கு காலையில் கத்தி அம்மா கிட்ட ஒரு பட்டர் தான் இருந்தது எடுத்து வந்து கொடுக்க சுடு தண்ணி கழிஞ்சு அவையில் ஊத்துப்பட அவ அந்த பட்டரை கீழே கொடுத்தாவும் தேத்தண்ணி ஊத்துப்பட்டு அவங்க காலில் இந்த வெக்கு பக்கம் அவ அந்த வட்டரை விட்டுதாவும் விட காகம் கொண்டு ஓடிது காகம் கொண்டோட காலையில போய் டீச்சர்கிட்ட சொன்னாவான் டீச்சர் நான் ஒன்றுமே பெரும்பகத்தோட போனேன் முத்தாலும் ஒன்றுமில்ல போறாவும் அவக்கும் எதுவும் இல்லை இவ போய் சொன்னாவான் டீச்சர் நான் காலையில ஒன்றும் சாப்பிடல எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல டீச்சர் அங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்குறவங்கிட்ட கணக்க சோறு வாங்கி கொடுத்தாவான் வந்து சொல்றோம் அம்மா நான் சொன்ன முதல் கதை தான் அம்மா நான் டீச்சர் கணக்க சோறு தந்தம்மா நான் இப்ப சாப்பிடுத்திருக்கேன் எனக்கு பசிக்கல என்று சொல்றா அதை சொல்றா என்னைய கண்டோன்னா அது கதையை தான் சொன்னேன் சாப்பாடு சொன்னவங்களா பசிக்குதா பசிக்கலையா தங்கம் இரவு என்ன இரவு நாங்க சோறுமாக்கி சோயா மீட்டும் பறிச்செடுத்தோம் நாங்க இந்த கிழமை ஃபுல்லா சோயா மீட்டும் முருங்கலையும் இதுகள் தான் வீட்டை கறியாக்கி எப்பரியா மீன் கறியாக்கி யாரும் எதுவும் கொண்டு வந்து தர மாட்டாங்களா நீங்க கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு எவருமே ஒன்றுமே தரல நேற்று கறி இல்லை நான் அப்ப போய் சொன்னேன் எனக்கு கறி இல்லை மீன் ஆக்கி எப்பரியா புள்ள மீன் கேட்கிறாள் மீன் பறிச்சு போட்டு ஆக்கினா நல்லா இருக்கும் அம்மா அந்த மூத்தாள் சொன்னேன் அப்படி சொன்னாங்க அங்க பக்கத்து வீட்டுக்காராக எங்கட வீட்டுண்டா சாலை மீன் கிடாக்குத்தான் அப்படி சொன்னாங்க அப்ப நான் பார்த்தேன் சாலை மீன் தரப்புறாங்களாக மட்டும் நின்று பார்த்தேன் அவங்க தர மாதிரி இல்லை நான் அப்புறம் வீட்டை வந்து அந்த நேற்று மதியம் சமைச்ச சோயா மீட்டு பொரியலோட சாவும் அதுதான் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதில்ல எல்லாத்தையும் கழிச்சுதான் வைக்கிறேன் என்னண்டா நான் பிள்ளைகளை 2 பேரையும் கூட்டிட்டு போறேன் கல்யாண வீடு பிறந்த நாள் வீடு வந்தா தான் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு அதுலயாவது போய் வாங்கி கொடுப்போம்ட்டு நான் கூட்டிட்டு போறேன் அதால நீ குடும்பத்தோட வாரண்டாக்கும் எனக்கு நல்ல விஷயத்துக்களுக்கு சொல்றல தாக்க அவ மூத்தாளுக்கு விளங்குது புல்லு கொத்துறேன் நான் வெயில்ல வந்து கொத்துறேன்னு சொல்லுவாவு நீ போகாதம்மா நான் படிச்சு முடிச்சேன்டா வெளிநாடு போய் நான் உனக்கு குழைச்சி தருவேன் சொல்லுவா இப்ப எனக்கு வயது காணாமா வேற ஐடென்டி எல்லாம் போகலுமா அண்டலாங்க இப்ப நான் சொன்ன உனக்கு இப்ப 13 வயது போனேன்டா உன்னைய போலீஸ் பிடிச்சி அடப்பாங்க நம்மளை பார்த்து எப்படி செஞ்சுக்காலேம்மா பக்கத்துல இருந்து அப்பா நம்மளை உழைச்சி நல்லா வச்சவரா இவளை கூட்டிட்டு போறதுக்கு அண்டலா இந்த மூத்த உள்ள கதைக்கு என்ன தொழில் செய்யலும் உங்களுக்கு எனக்கு வெயில் இல்லாம எந்த வேலை தந்தாலும் எந்த தொழில் தந்தாலும் செய்வேன் எனக்கு வெயிலையும் செய்யல எனக்கு சீனி வருத்தம் அதாலதான் என்ன அடிவாசி மக்கள் இந்த வேலைக்கு கூப்பிடுறதுலயும் கொஞ்சம் பின்தங்கி போறாதான் சீனியோட இவ செய்ய மாட்டா வேலை எனக்கு என்ன தொழில் தந்தா நான் வீட்டுல இருந்தது செஞ்சு இதுகளையும் வளர்த்துருவேன் என்ன தொழில் செய்யலும் அரிசி வியாபாரம் கொச்சியாத்து அதுகளெல்லாம் நான் செய்வேன் என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு உண்டு வீட்டுல தொழில் செஞ்சு கொடுக்கறதுக்கு மாதிரி உதவி செஞ்சா நல்லா இருக்கும் நானும் என்ன தொழில் செஞ்சேன் கையில காய்ச்சல் வருமானா நானும் என்ன மீனை அதை வாங்கி ஆக்கி கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு சுகாதாரங்கள் செஞ்சா தான் நல்லா வேணும்டா எனக்கு இந்த பெரிய பிள்ளைகள் அவ பெரிய ஆள் அவைய விட்டு தெங்கையும் போகையும் மேலாது எனக்கு ஊர்களும் இந்த ஊர் ஆக்களும் கொஞ்சம் கதப்பாங்க பிள்ளைகளை விட்டுட்டு போய்த்தாவோ அப்படி இப்படி ஆனா விட்டுட்டு போறது மாதிரி இவவும் அம்மாவும் வருத்தக்காராள் அவ நம்பி விட்டுட்டு போய் எனக்கு அங்க உழைக்கையும் மேலாது ஆனா எனக்கு வீட்டோட தொழில் செஞ்சாதான் இந்த
எனக்கும் நிம்மதி. ஆனா அந்த புள்ளிகளை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு வேற ஆக்களும் இல்லை. என்னதான் என்னென்று சொல்றேன்னு எனக்கு தெரியல. என்ன கூப்பிடுற இடங்கள் அல்லது சிலர் போன் போட்டு வந்து தங்களுடைய நிலைமையை பாருங்கன்ற இடமெல்லாம் இது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. எந்த வீட்டில் போனாலும் அல்லது எங்கே போனாலும் இப்படியான ஒரு பிரச்சனைகளாக தான் இருக்குது. இருந்தும் இவங்களுடைய நிலைமையினை பார்த்து நான் சுவிசில் இருக்கின்ற எங்களுடைய ரவி அண்ணாக்கு இப்போது அழைப்பொன்றை எடுத்திருந்தேன். இந்த நிமிஷமே இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது இன்றைய சாப்பாட்டுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது அதில் விரும்புகிற மீனோ அல்லது ஒரு கோழியோடையோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று கொடுக்க வேணும் என்று நான் ரவி அண்ணாவோட கேட்டேன். ரவி அண்ணா சுவிசிலிக்கு ரவி அண்ணாவோட. எனவே அவர் உடனடியாக ஒரு 10,000 ரூபாய் இந்த அம்மாவுக்கு கொடுக்கும்படி இந்த இடத்தில் வைத்து இப்போது கூறியிருந்தார். எனவே ரவி அண்ணா கேட்டதுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் இந்த தாக்கி கொடுக்கின்றேன். நாங்கள் என்னன்னு சொன்னால் என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் இப்போ அதுகளுக்கு ஒரு உழைப்பு போட்டு ஒரு நல்ல ஒரு கறி ஒன்று வாங்கி சமைச்சு கொடுங்க. சரிதானே? ஒரு ஏதோ இப்போ கைக்கு கிடைக்கிற சமைச்சினோ அல்லது மீனோ அல்லது ஏதாவது ஒரு இறைச்சாவது வாங்கி இப்போ அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மதியம் பள்ளி விட்டு வரவங்கள மற்ற பிள்ளைக்கும் வர முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு சமையல் ஒன்று இப்போ சமைச்சு கொடுங்க. இதை பார்க்குற ஆக்கள் ஏதாவது இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு சிறிய கடை உண்டு, அவங்களோட அம்மாவோட வளவுக்குள்ள ஒரு சிறிய ஒரு கடை உண்டு கட்டின மாதிரி இருக்குது. எனவே அது கட்ட தேவையில்லை. அதுக்கு ஏதாவது கடைக்கு சாமான் போட்டு கொடுக்குறதுக்கோ அல்லது இப்போ கேட்குறது அரிசி பேக்கில் வீட்டை வாங்கி வச்சு மிளகாத்தூள் கொச்சுக்காத்தூள் இடித்து அது 2ஐயும் வீட்டில் இருந்து விற்றா தனக்கு அன்றாடம் வருமானம் வரும், அதை வச்சு சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. எனவே அதற்கோ அல்லது ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி உடனடியாக இவங்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு வாழ்வாதார உதவி ஒன்றை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இதை பார்க்கின்ற நாங்கள் இப்போ நீங்கள் லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ கொடுக்க தேவையில்லை. உங்களால் முடிந்த ஏதாவது உதவியை இந்த குடும்பங்களுக்கு செய்வேன் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு தந்த ரவி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா உங்களோட கடவுள் இன்னும் நல்லா வைப்பாரு. இந்த பிள்ளைய பசிய போக்காட்டின உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் அண்ணா. இந்த இப்போ நீங்க தொழிற்செயலி என்ன செய்யலும் என்ன மாதிரி? நான் தொழில் செய்வேன். கடை போட்டு தந்தாலும் சரி, அரிசி வியாபாரம் கொச்சிக்காய் வியாபாரம் பண்ணாலும் நான் செய்வேன். உடனடியாக எனக்கு இந்த இது கிடைக்கிற வியாபாரம் நான் செய்வேன். செஞ்சாதான் இந்த பிள்ளைகளுக்கு இல்லைன்னாம 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ எதுவும் கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அப்ப கையில காசு இருக்கும். இப்ப இந்த கையில 100 ரூபா கூட என்கிட்ட காசு 50 ரூபாயும் இல்லை. என் வீட்டை பொய்யண்டா போய் பாருங்க, 50 ரூபா இல்லை, 5 ரூபா காசு மட்டும் கிடக்காது. நேற்று பார்த்தது காலையில 5 ரூபாய்க்கு ஒன்றும் தர மாட்டாங்கம்மான்ட்டு சொல்லிட்டு வச்சு போட்டு போனா இவ எடுத்தவன் டிப்பி பாக்கெட் வாங்கி எடுக்க நான் 5 ரூபாய்க்கு ஒன்றும் தர மாட்டாங்க. இவ போய் கடையில கேட்டவையா பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று தரட்டாமான்னு ஒரு டொவி கொடுத்து அனுப்பி சொல்லி இருந்தாங்க. தள்ளு காத்து வரட்டும் அப்படி சொன்னா அவன் ஓடி வந்து சொன்னாள், அம்மா இப்படி சொல்றாங்கம்மா கடையில பசியில போய் பிஸ்கெட் கேட்க நட காத்து வரட்டும் அப்படி சொல்றாங்கம்மான்ட்டு ஒரு டொவி கொடுத்திருந்தாங்க கையில. அப்படின்னா இந்த புள்ளியல் வாழுது. அவ பெரிய ஆளுக்கு தெரியும் நம்ம எங்க கேட்கணும் எங்க கேட்கப்படான்னு தெரியும். இவருக்கு தெரியுது இல்லை, ஓடுறாவு கடைக்கு சாப்பாடு நின்றா என்ன செய்வாங்க? பசியா கிடப்பாங்க. சோறுலாம கிடந்தீங்க, சோறுலா கிடந்தது. அங்க போய் அந்த அருகே வீட்டுக்காரவங்கிட்ட போய் கேட்டேன் நான். அவங்களுக்கு கீவார் காசு, எனக்கு கீவார் காசு அவன்கிட்ட இருக்கு.
ஏஜியோட போய் சொல்ல ஏஜியை சொன்னவர் 2 பேருக்கு மாற்றி கொடுக்கட்டாமண்டு அவன் மாற்றி தர மாட்டேன்ட்டு தாவு. அப்போ அந்த வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டேன், 200 ரூபா காசு தாங்க, நான் தேங்காட்டாலும் கொடுத்து போட்டு தாரேன்னு. அவன் சொன்னா 100 ரூபா அரிக்காம. அந்த 100 ரூபாயும் வாங்கி வந்து ஒன்றும் வாங்கல, அது 100 ரூபாய்க்கு பான் ஒன்று வாங்கி இது இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல் பான் ஒன்று வாங்கி தேத்தனி வச்சு இவக்கும் அவக்கும் கொடுத்து போட்டு நாங்க 2 பேரும் சும்மா இருந்தேன். அம்மாவும் அம்மா சொன்னாவு நான் படுக்கப்புறம் அவன் நேரத்தோட படுத்துத்தாவு பசியில. நான் எனக்கு நித்திரையும் பெற மாட்டேன்து பசியில. நான் எழும்பி தெரிஞ்சிது. காலையில வேலைக்கு போனேன். சனிக்கிழமை சம்பளம் தரவங்க. அப்ப அந்த சனிக்கிழமை அந்த காசு தான் தாவு எடுத்து போய் தான் அரிசி வாங்கி வந்து ஆக்கினாங்க. நேற்று முட்டை பொறிக்காமட்டு மூத்தால் 100 ரூபா காசு தேடி இந்த இடையெல்லாம் தெரிஞ்சாவும். அப்ப ஒருத்தரும் கொடுக்கல பேச அந்த சோயா மீட்டு வாங்கினேன். இல்ல நேற்று மதியம் நாங்க சமைக்கல, ஸ்கூல் விட்டு வந்து அப்புறம் பின்னரமா தான் நேற்று சாவிய சோறு கிடந்தது. அந்த சோத்தை தான் சோயா மீட்டு பொறிச்சு சாப்பிட்டேன். நான் சோறு கிடந்தா கொட்டுறல அப்படியே வச்சு மூடி வைக்கிறான். மனத்தா கரைச்சி சாப்பிட்றோம், மனக்காட்டி பொறிச்சு எடுப்போம். என்ன ஆகுது நாங்க சரியான கஷ்டப்படுறோம். எந்த நிலமா இருக்கும் பெறப்படாது. நிலமா நான் கடவுள்கிட்ட காலையில எழும்பி கும்பிடுறது எதை சொல்லிதான் எந்த நிலமா இருக்குமே வரப்படாது. இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கை வரப்படாது. ஏன்னாடா ஒரு என்னைய கொஞ்சம் தைரியமா நான் இருப்பேன்டா. எங்கேயாவது வெளிநாடுன்றாலும் பெய்திருவேன். எனக்கு அதுக்கும் போயிடாது சீனி வருத்தத்தால. நாங்க அப்படியே 3 பேரும் ட்ரெயின்ல சாகுவோம்னு தான் போனாங்க. போக்குள்ள தான் அந்த நிறுவனக்கார அண்ணா கண்டு, நீங்க பயப்படாதங்க, நான் பேக்கெல்லாம் வாங்கி தரேன் என்று சொல்லி அந்த பேக்கு 2 ஷூ 2 வாங்கி தந்தவர் போறதுக்கு. இந்த மாமா கொப்பி சாமான் ஒரு நிறுவனத்துல இருந்து எடுத்து தந்தாங்க. அதை எடுத்து இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ வசதி சேவனை கட்டணுமோ இன்னும் 1040 ரூபாயோ இன்னும் கட்டணுமான்ட்டு போன புதன்கிழமை லீவுக்கு முதல் வச்சு எங்கடா மூத்தாள் கேட்டு திரிக்காகும். நான் சொன்னாங்க, இல்லம்மா காசு ஒரு அம்மா சேர்த்து தாரேன். இப்போ இண்டையோட கட்டி முடிக்கணுமா? அப்போ இன்றைக்கு இல்லையே. அப்போ சொன்னேன், லீவோட முதல் கட்டுவோம். இந்த விட்டுட்டு போற புருஷ மாதிரி இருக்காங்க. பிள்ளையில இப்படி பொம்பளை பிள்ளையிலையோ சின்ன பிள்ளையில கொஞ்சாதி மாற விட்டுட்டு போற அந்த புருஷ மாதிரி என்ன சொல்றீங்க? ஆனா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த புள்ளியலுகிற வகுரோ 2 வகுரோ 10 நெருப்பு அவனுக்கு அந்த உலகத்திலேயாவது நெருப்பு கிடங்குதான், புழு கிடங்குதான் கிடக்கு. அவன் நல்லா இருந்து வாழ மாட்டாங்க. நிறைய புள்ளியெல்லாம் அப்படி கஷ்டப்படுது. ஆனா இந்த புள்ளியலை போலதான் அந்த புள்ளியலும் நான் படுற மாதிரி தான் அவளுகளும் படுவாளுகள். ஆனா அவங்க நல்லாவே இருந்து சாக மாட்டாங்க. அந்த உலகத்திலேயாவது சரியான தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு. நான் நினைக்கல எப்படி அவள் செய்வாள். நன்றி ரவி அண்ணா, பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் இந்த குடும்பத்தின் நிலையினை. இது போன்றுதான் பலரது வாழ்க்கையும் இருக்கின்றது. நான் வளமையாக சொல்வது போன்று ஒரு சின்ன பிரச்சனைக்காக, ஒரு குடும்ப பிரச்சனைக்காக இன்றைக்கு பிரச்சனைப்பட்டு பின்னேற முடிஞ்சிடும். காலையில் பிரச்சனைப்பட்டால் இதை வைக்கும் கூட பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த பிரச்சனைக்காக தயவு செய்து ஆண்களே உங்களோட பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு போகாதீங்க. அதே போல் திடீரென்று முடிவெடுத்து தற்கொலையும் செஞ்சிடாங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே நீங்கள் செய்கிற இப்படியான செயலினால இதை பாருங்கள். இதே போல் எத்தனை குடும்பம் நீங்கள் விட்டுட்டு போய் எத்தனை பிள்ளைகள் தெருவுக்கு வந்திருக்கீர்கள். இந்த பிள்ளைகளோட நிலைமை உங்களோட பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். அதைத்தான் இப்பையும் சொல்கிறேன். இப்படியான கஷ்டங்கள் உங்களுடைய பிள்ளைகள் படக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை. எனவே இதை பார்க்கின்றவர்கள் இந்த அக்காவுக்கு ஏதாவது வாழ்வாதார உதவியை செய்வதற்கு முன்வருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி.